ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு அடுத்த மதுராந்தகத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்திரவாடி என்ற கிராமத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற மலையில் தான் நரசிம்மர் கோவில் இருக்கிறது. இந்த நரசிம்மர் கோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு 250 படிக்கட்டுக்கு மேலே அந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டது. இந்த கோவில் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னா 2007ஆம் ஆண்டு தான் கட்டப்பட்டது. ஸோ அந்த மலைக்கு கீழே அடிவாரத்திலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றியும் நம்ம சிறப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே இருக்கிற நரசிம்மரை பார்த்துட்டு வரலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மேக் மை டூர் வைபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க விடாமல் நம்ம சேனலை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கோவிலுக்கு போய் நம்ம தரிசித்துட்டு வரலாம். லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் சித்திரவாடி மதுராந்தகம் பக்கத்தில் இருக்குது. மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது வந்து கீழே உள்ள ஆலயம். இதுக்கு மேலே தான் நரசிம்மர் இருக்கிறாரு. ஸோ அடிவாரத்தில் இருக்கிறாரு. மேலே வந்து ஒரு குகை மாதிரி இருக்கிறாரு. நம்ம 250 படிக்கட்டு அது வழியாக தான் நம்ம போகிறோம். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதி. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருவம் கிடையாது, ஒரு சின்ன சிலை மட்டும் தான், ஒரு கல் மட்டும் தான் வச்சுருக்காங்க சனீஸ்வர பகவான்னு. ஸ்ரீ பாவன நரசிம்மர் இங்கே 10 தலை நாகத்தோட நரசிம்மர் இருக்கிறாரு. லக்ஷ்மி பிராட்டியை வந்து தன் மடி மேலே வைத்து அனைத்தபடி காட்சியளிக்கிறார் ஸ்ரீ பாவன நரசிம்மர். இங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மத்தில் நவகிரக பீடம் பிரதிஷ்டை நாள் 11/9/2011 நரசிம்ம நவகிரக பீடம். இங்கே பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா சனி, யோக நரசிம்மர், கேது ஒவ்வொரு நவகிரகமாக வச்சுருக்குறாங்க. அந்த நவகிரகத்துக்கு பின்னாடியே சிலைக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நரசிம்மர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. சூரியன் நரசிம்மர், அதுக்கு பின்னாடி மாலோல நரசிம்மர் சுக்கிரனுக்கு இருக்கிறாங்க. ஸோ எந்த நவகிரக சுவாமியோட அந்த கலர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கும் அந்த ஆடையை உதிச்சிருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு வெள்ளை கலர், சூரியனுக்கு சிகப்பு நிறம், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ராகுக்கு வராக நரசிம்மர் ப்ளூ கலர். இங்கே பாருங்கள். லக்ஷ்மி பிராட்டியை தன் மடி மீது அமர்த்திய கோலத்தில் நரசிம்மர் இங்கே காட்சி அளிக்கிறார். கோவிலில் உள்ள கொடிமரம். இங்கே நரசிம்மர் தான் இருக்கார். இந்த கொடிமரத்துலையும் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் லக்ஷ்மி பிராட்டி மடியில் வச்சுருக்கிற மாதிரி
இங்கே ஒரு சக்கரம், இங்கே நாமம், இங்கே ஒரு சங்கு. ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த கொடிமரம் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் வந்து நயத்திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. நயத்திருப்பதி சித்திரவாடி கிராமம். இதுதான் அந்த மலை மேலே போகிற அந்த படிக்கட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை நின்று நம்மளை வரவேற்கிற மாதிரியே ஒரு காட்சி அளிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்கு மேலே தான் நம்ம போகணும். இப்போ இந்த படிக்கட்டு தான் பாருங்க, 2 சிங்கங்கள் இருக்கிறது. ஸோ நம்மளும் அந்த படிக்கட்டில் ஏறலாம் வாங்க. ஓ நமோ நாராயணா. இங்கே இந்த மலை படிக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக கிடையாது. ரொம்ப இங்கே பாருங்கள், சிறிய அளவு தான் இருக்குது. ஒரு 3/4 அடி தான் இருக்குது. ஸோ வந்து சிரமம் தெரியல. ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம மேலே போகிறதுக்கு. இந்த டோட்டலாக படிக்கட்டு பார்த்திங்கன்னா 250 படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன இப்போ ஒரு 30 படிக்கட்டு தான் வந்திருப்போம். வாங்க போகலாம். மலைக்கு ஏற ஏற கொஞ்சம் தொலைவு வந்து ஒரே லெவலாக தான் இருந்தது. இப்போ வந்து செங்குத்தாக இருக்குது. நம்ம பாதி தொலைவு வந்துட்டோம். பாதி தொலைவு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிறிய ஒரு கூரை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக. அங்கே நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கருங்கல்ல அடுக்கி வச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லா கோயிலும் நடக்கிறது தான். என்னென்னா இங்கே இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுட்டு போனால் அவங்க கூடிய இதில் வீடு கட்டலன்னு ஒரு ஐதீகம். ஸோ அதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நம்ம பயணத்தை மீண்டும் தொடருவோம். நம்ம இந்த வழியாக தான் வந்துட்டுருக்கோம். அதை பாருங்கள், சிரமம் தெரியல. 250 படிக்கட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எல்லாமே அகலமான படிக்கட்டு தான். பாருங்கள், நம்ம ஒரு 80% வந்துட்டோம், நடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு கிடையாது, ஒரு சிறிய நடப்பாதை மாதிரி தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதற்காக இந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த கோயிலை பார்த்தாச்சு. பாருங்கள், நரசிம்மர் ஒரு குகை மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு கோவில். அவரோட வாய் உள்ள நுழைஞ்சு அந்த உள்ள கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. உள்ள எவ்வளோ அழகாக கம்பீரமாக சூப்பராக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். கீழே அடிவாரத்தில் வந்து ஆஞ்சநேயர் வரவேற்றார், இங்கேயும் வரவேற்கிறாரு. ஓ ஜெய் ஆஞ்சநேயா. இங்கே பாருங்கள், வாங்க இது உள்ளே போகலாம் மாதிரி. லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். இந்த மேக் மை டூர் வைபு சேனலில் இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்ல தரிசனம். பாருங்கள் மக்களே, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அம்பாளை வந்து தன் இடது பக்கமாக மடி மேலே அணைச்சபடி அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள். ஓ நாராயணா.
ஹாய் மக்களே, பார்த்தீங்களா நம்ம நரசிம்மர் அவர் வாய் உள்ளே நம்ம நுழைஞ்சி உள்ளே போகிற மாதிரி கருவறை இருக்குது. அங்கே தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இருக்கிறாரு. அவர் இடது பக்கத்தில் லட்சுமி நாராயணன் அவங்க அமர்ந்த கோலத்தில் அவர் அணைச்சபடி காட்சியளிக்கிறாரு. பாருங்கள், இங்கே ஒரு பலிபீடம் இருக்குது. சிம்மகிரி பார்த்திங்கன்னா நய திருப்பதி சேஸ்திரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் சித்திரவாடி என்ற ஊரில் தான் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் தேவஸ்தானம் சிம்மகிரி. இங்கே ஒரு மணி இருக்குது. வாங்க நம்ம மணி அடிப்போம். படிக்கிட்டு இருக்குதா? படிக்கட்டு இல்லை. இது ஒரு கோல்டு கலரில் ஒரு கோபுரம் பண்ணியிருக்கிறாங்க. இது 2007 கட்டப்பட்ட ஒரு நாராயண கோவில். இது நரசிம்ம நாராயண கோவில். சுற்றி பார்த்திங்கன்னா நரசிம்மர் சிலை தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணியா மடி மேலே. இங்கே பாருங்கள், மக்களே எப்படி இருந்தது இந்த நரசிம்மர் கோவில்? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு புதிய கோவிலோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேக் மை டூர் வெப் சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.